2 லவ் பேர்ட்ஸ்ல இன்னைக்கு ஒரு லவ் பேர்டு பறந்து போயிடுச்சு. இத ஜாலி நினைச்சிட்டு லவ் பேர்ட்ஸ் அத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு டே 70 வந்ததுமே நம்ம பவித்ராவையும் ரஞ்சித் அண்ணனையும் உங்க 2 பேர்த்தையும் பேட் பெர்ஃபார்மரா செலக்ட் பண்ணிருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு பவித்ரா, சார் என்னோட கேரக்டர் இதுதான், நான் அதுபடி தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஹவுஸ்மேட் சொல்றதுலாம் தப்பா, அவங்க சொல்றது கேட்டு நீங்க திருத்திக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே பவித்ரா சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. ஐயோ இவன்ட்ட பேசி பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. அடுத்ததா ரஞ்சித் அண்ணன்ட்ட, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கீங்க, ஆனா ஒவ்வொரு தடையும் கேட்கும்போது நான் மாத்த ட்ரை பண்றேன்றீங்க, ஆனா மாத்திர மாதிரியே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ரஞ்சித் அண்ணன் சைலண்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் இந்த வாரம் கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் கேப்டனை பத்தி வரிசையா குறையா சொல்லிட்டு இருந்தாங்க. கேப்டனா தான் இருந்தாரு, ஆனா கேப்டன் மாதிரி பிஹேவ் பண்ணல, அவர் கேப்டனா பொறுப்பேற்றுக்கிட்டாரு, ஆனா அதுக்காக ஒன்றும் அவர் வந்து செய்யவே இல்லை. அப்புறம் நம்ம மஞ்சரி சொன்னாங்க, இவர் வந்து கேப்டனா இருந்தாரு, ஒன்லி அந்த அறிவிப்பு வரும்போது படிக்கிறதுக்கு மட்டும்தான் அதை கேப்டனா இருந்தாரு, மற்றபடி எந்த இதுலையுமே கேப்டனா இல்லை, இந்த வீக்கு கேப்டன் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் அண்ணன் எழுப்பி கேட்டாங்க, என்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப வருந்துறேன் சார் அப்படின்னு சொன்னாரு. இந்த இதெல்லாம் சொல்லாதீங்க, நான் வந்து என்ன ஆன்சர் தான் கேட்கறேன், எதனால இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாரு. மறுபடியும் கேட்கும் நம்ம ரஞ்சித் அண்ணன் அதே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாரு, நான் திருத்திக்கிறேன், நான் சீராக்கிறேன், நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் நம்ம விஜயஸ்ன விடாம கேட்டுட்டே இருந்தாரு, இல்ல எனக்கு தெரிஞ்சே ஆகணும், எதனால இப்படி இருக்கீங்க, ஏன்னா நீங்க ஆல்ரெடி கோவப்பட்டு இருக்கீங்க, அதையும் நான் பார்த்திருக்கேன், அதனால நீங்க வந்து இப்ப பாசமா இருக்க மாதிரியே காமிச்சிட்டு இருக்கீங்களா, அந்த கோவம் வெளியே வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. நம்ம ரஞ்சித் அண்ணன் கடைசி வரைக்கும் அதே சொல்லிட்டு இருந்தாரு. எந்த ஆங்கிள் கேட்டாலும் நம்ம ரஞ்சித் அண்ணன் சொல்லவே இல்லை. கடைசியா நம்ம விஜயஸ் அண்ணன், உங்கள் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பாசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு தெரிஞ்சுதா அவங்க உங்களை பற்றி என்னென்ன சொன்னாங்கன்ட்டு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க, நெக்ஸ்ட் வீக்ல நான் இதை பார்க்க விரும்பல, இன்னும்ல இருந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரேக் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் பிரேக் முடிச்சு வந்தாரு. வந்ததுமே இப்ப நம்ம எவிக்ஷன் ப்ராசஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அருண் நீங்க சேவ்ட், பவித்ரா அப்படின்னு சொல்லவும், நான் இனிமே ஃபயர் மோடா விளையாடுவேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சேவ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சௌந்தர்யா, நானும் ஃபயர் மோடா விளையாடுவேன் சார் அப்படின்னு கேட்டாங்க. நீ அப்படி வரியா, சரி நீங்களும் சேவ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மீதி இருக்கவங்க எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டாங்க. கடைசியா நம்ம தர்ஷிகாவும் விஷாலும் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் கேட்டாங்க, யார் இந்த தடவை எவிக்ட் ஆவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாருமே தர்ஷிகாவை தான் சொன்னாங்க. 2 பேர் மட்டும் விஷால சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே இவரும் கார்டு எடுத்தாரு. அதுல தர்ஷிகா நேம் வந்துச்சு. தர்ஷிகா எவிக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம விஷாலுக்கு மட்டும் அவங்க அம்மாவோட ரிங் ஒண்ணு கொடுத்துக்கிட்டு, நீ கப்போட வெளியே வர அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. தர்ஷிகா வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம அன்சிதா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் வர நாமினேட் பண்ணிட்டேன், அதனாலதான் வெளில போற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே நம்ம ரயான், நான் கூட தான் சத்யாவை நாமினேட் பண்ணேன், அவர் வெளியே போயிட்டாரு, இது ஒரு கேம், இதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நமக்கு தெரிஞ்சு இந்த தர்ஷிகா நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த லவ்ன்ற மேட்டருக்கு உள்ள போகாம அவங்க வந்து கேம்ல கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்கலாம் நமக்கு தோணுது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம விஜய் சன்ன தர்ஷிகாட்ட கேட்டுட்டு இருந்தாரு, நீங்க ஸ்டார்டிங்ல நல்லா தானே விளையாண்டுட்டு இருந்தீங்க, எந்த இதுல உங்களுக்கு கேம் மாறுச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு நான் ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் சார் ஒரு பிளான் பண்ணி ஒன்று பண்றேன், ஆனா பினிஷிங் என்கிட்ட சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஸ்டார்டிங் நல்லா பண்றீங்களா, பினிஷிங் சரியில்லாம போகும்போது எந்த இதுல இருந்து மாறுது அப்படின்னு அவரும் வளைச்சு கேட்டுட்டு இருந்தாரு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இவங்க எனக்கு தெரியல சார் அப்படின்னு சமாளிச்சே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏவியை போட்டு காமிச்சாங்க. அந்த ஏவியில அவங்களோட நல்ல மொமெண்ட் எல்லாமே இருந்துச்சு. அதுல அவங்க விஷால் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட் தான் அதிகமா இருந்துச்சு. இந்த ஏவி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விஜய் சன்ன மறுபடியும் கேட்டாரு, இப்ப தெரியுதா நீங்க எதுல தடம் மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆமா அப்படின்ட்டு அவங்க தலையாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 70 days முடிஞ்சிச்சு. என்கிட்ட யாராவது பர்சனலா தனியா பேசணும்னு விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சன்ன கேட்டாரு. இதுக்கு மேல எங்கடா தனியா கூட்டு போற? அதுக்கு எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையா கூட்டு கான்ஃபரன்ஸ் ரூம்ல பேசிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரி கூட்டு பேசும்போது, ஜெஃப்ரி 10 வாரம் தாண்டிட்ட, இனிமே அடுத்த 5 வாரம் அந்த வீட்டுல என்ன பண்ணலாம்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு நான் இவ்வளவு நேரம் அவங்க கூட இருந்ததுனால எனக்கு அவங்கள பத்தி கெஸ் பண்ண முடியல, நான் வந்து ஆப்போசிட் ரூம்ல மாறிக்கலான் இருக்கேன், டிஸ்டன்ஸ்ல இருந்தே பார்த்து கரெக்டான கேம் விளையாட போறேன் அப்படின்னு சொன்னாரு.
ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா உன்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. அடுத்ததா தீபக் வந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க இவ்வளவு நாள் சூப்பரா விளையாடிட்டு இருக்கீங்க, அதையே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்ததா முத்து வந்தாரு. முத்து, நீங்க கேம் விளையாடுறதுலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனா நீங்க பேசுறது மட்டும் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம முத்தும் சரி சார் நான் இனிமே கிறிஸ்பா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்தாங்க. ஜாக்லின்ட்ட நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், நான் ஆரம்பத்துல நல்லா விளையாண்டேன், அதுக்கப்புறம் டவுன் ஆயிட்டேன், நான் போகும்போது டவுன் ஆன ஃபேஸோட போக கூடாது, நான் பெட்டரா விளையாண்டுட்டு போகணும், அதை சேஞ்ச் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அருண் வந்தாரு. அருண், உங்க கேம் வந்து இது வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு, இந்த வீக் மட்டும் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அருண் உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு. உடனே விஜய் சொன்ன என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு நம்ம அருண், இந்த வீக் நான் டவுன் ஆயிட்டேன்னு சொல்றீங்க, மக்கள்கிட்ட நான் எப்படி போர்ட்ரேட் ஆயிருக்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு நம்ம விஜய் சொன்ன, அருண் தப்பு பண்ணாதவங்க இங்க யாரும் கிடையாது, நீங்க அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் ஒன்றும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம அருண் ஆனந்த கண்ணீரோட வெளியே போனாரு. அழுதுகிட்டே போகாதீங்க அப்படின்னு இடையில நின்று கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே போய் பவித்ராவை கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பவித்ரா வந்தாங்க. பவித்ரா கிட்ட, இன்னும் நீங்க உங்களை வந்து பேச விடலன்னே சொல்லிட்டு இருக்கீங்க, இங்க யாரும் வந்து உங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, நீங்க தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கணும், இது வந்து நீங்க 2வது வாரமே தெரிஞ்சிருக்கணும், இப்போ வந்து கேட்கறதே வந்து கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸை போட்டு அனுப்பிச்சு விட்டாரு. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அட்வைஸை சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணனும் கிளம்பிட்டாரு. இன்னைக்கு இவ்வளவுதான் நடந்துச்சு, நாளைக்கு நடந்துச்சுன்னு பார்ப்போம். பை பை.